டெய்லியும் ரூ. 1000 ரூ. 2000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும். இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஆல்ஃபபெட் நம்பரோடு சேர்த்து கொடுத்துருங்க. மொபைல் நம்பரில் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டாக வரும். இங்கே பாருங்கள், இதுதான் நான் டைப் பண்ண ரிப்போர்ட். நான் கேப்ஷா மட்டும் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய மெயின் ஹோம் பேஜ். இதில் வந்து நான் இது வரைக்கும் ₹16.36 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் கேப்ஷா டைப் பண்ணுறது வந்து ஃபுல்லும் ஃப்ரீ மட்டும்தான். இதில் வந்து ப்ரீமியம் பிளானும் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் பிளான் வந்து காஸ்ட் இருக்கும். இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து கேப்ஷா என்ட்ரிக்கு வந்து எந்த வித அமௌண்ட்டையும் நம்ம பே பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் நான் ₹16.36 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கேப்ஷா டைப்பிங்கே ஃப்ரீ பிளானாகவே இருக்குது. நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். கேப்ஷாவை டைப் பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குது, ஸ்னைப் டைப்பிங் என்ட்ரி ஜாப் இருக்குது, ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் இருக்குது, பேஜ் டைப்பிங் ஜாப் இருக்குது. பேஜ் டைப்பிங் ஜாப்புக்கெலாம் அமௌண்ட் வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ரெஃபர் என்னன்னா, நீங்கள் வந்து கேப்ஷா டைப்பிங் வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓகேவா பிடிச்சதை நீங்கள் டேட்டா டைப்பிங்கும் அமௌண்ட் பே பண்ணலாம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபரல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் இது வரைக்கும் இவங்க யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதில் இருக்கும். இதில் பாருங்கள் 500, 500,000 எல்லா அமௌண்ட்டுமே இருக்குது. இப்போ செப்டம்பர் 2024 எல்லாமே வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதோடைய மொத்த பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இதை பார்த்து உங்களுக்கு வந்து ஓகே இதில் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இதில் வந்து மேலே ஸ்டார்ட் ஒர்க்குன்னு இருக்கும். அதுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா கேப்ஷா என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக தான் வரும், ஒரு ஸ்மால் பாக்ஸில். நீங்கள் வந்து இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா 1000 கேப்சாவுக்கு ₹40 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் 1000 கேப்சா டைப் பண்ணிங்கன்னா ₹40 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ரிவ்யூ டைம் எப்படின்னா, நீங்கள் 1000 கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண முடியாது. 4 to 5 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் கேப்சாவை டைப் பண்ணிக்கலாம். 1000 கேப்சா இதுலேயே அப்படியே ஸ்னைப் ஜாப், அப்படி ஸ்னிப்பிடு ஜாப், டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் ஃபில்லிங், பேஜ் டைப்பிங் ஜாப், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஜாப்புக்கு வந்து 1000 என்ட்ரிக்கு ₹1000 கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் வந்து ரிவ்யூ டைம் வந்து 18 to 20 hours. இது வந்து லாங் டூரேஷனாகவே இருக்கும். ஏன்னா அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறதுனால லாங் டூரேஷன் வரைக்கும் வரும். இதே ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 என்ட்ரிக்கு ₹1500 உங்களுக்கு கொடுப்பாங்க. ரிவ்யூ டைம் வந்து 20 to 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து ரிவ்யூ டைம் முடிஞ்சு உங்களுக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க. இதே பேஜ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8000 வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 1000 என்ட்ரிக்கு 8000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே கேப்சா டைப்பிங் ஜாப்புக்கு வந்தீங்கன்னா அந்த மேலே கேப்சா டைப்பிங் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளார வந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய கேப்சா டைப்பிங் டேஷ்போர்ட். இதில் வந்து மேலே பாருங்க உங்களுக்கு கேப்சா கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மேலே பாருங்கள் 1 ஹவருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேலே 1 ஹவருக்கு உங்களால் வந்து 1000 கேப்சா டைப் பண்ண முடியுமா, ஒன் டேக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 டேக்கு நீங்கள் வந்து ₹320 ஏர்ன் பண்ண முடியும். இதே வீக்லி ஒரு வாரத்துக்கு ₹2200 சம்பாதிக்க முடியும். மந்த்துக்கு ₹9600 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இதே நீங்கள் ப்ரீமியம் பிளான் பார்த்தீங்கன்னா டெய்லி ₹480 ஏர்ன் பண்ணலாம். வீக்லி ₹3000 ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி ₹14,400 ஏர்ன் பண்ணலாம். சரி, நம்ம கேப்சா டைப் பண்ணலாம். மேலே இருக்க கேப்சா டைப் பண்ணோம். அந்த டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே சேவ் இருக்கும். அந்த சேவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேப்சா வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு கேப்சா வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கேப்சா வரும். நீங்கள் கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் என்டர் கொடுத்தா கேப்சா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே வெயிட்டிங் டைம்னு போட்டிருப்பாங்க. டைமிங் வந்து கவுண்டர் ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுக்கணும். ஓகேவா? இல்லை கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர்,
அண்ட் நம்பர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து சின்ன சைஸா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, நீங்க வந்து டெக்ஸ்ட் சைஸ் இன்கிரிமென்ட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம டேஷ்போர்டுக்கு திருப்பியும் போவோம். இங்க பாருங்க இதுவரையும் நான் வந்து 210 கேப்ச்சா டைப் பண்ணியிருக்கேன். ஆனா 210 கேப்ச்சாவுக்கு எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் குடுக்கல. அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க. அதாவது நான் 210 கேப்ச்சால நான் வந்து 106 கேப்ச்சா தான் கரெக்ட்டா டைப் பண்ணியிருக்கேன். மீதி 103 கேப்ச்சா வந்து நான் டைப் பண்ணது ஃபுல்லும் ராங். அதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட் குடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கேப்ச்சா டைப் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அது வந்து இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரிவ்யூ முடியல. ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ரைட்டா, ராங்கா அப்படின்ட்டு அவங்க என்ட்ரி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து போடுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே கெட் பேமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்கு வந்துருவீங்க. நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர், உங்கள் அக்கவுண்ட் ஹோல்டருடைய நம்பர், அக்கவுண்ட் நம்பர், பேங்க் நேம், ஐஎஃப்சி கோடு. அந்த ஐஎஃப்சி கோடு வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் சைட்லேயும் இருக்கும். நீங்க வந்து மினிமமா ₹350 ஏர்ன் பண்ணீங்கன்னா, இதில வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்றதுக்கு வந்து அந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். ஓகே. இத பத்தி நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் இதுக்கு மேல உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் வந்து நெறைய வேணும்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல வந்து நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா, இல்ல வீட்லயே ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப எனக்கு அதுக்கு தகுந்த மாரி வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வீடியோ போடுறேன். நீங்க எவ்வளோ வேணுமோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து டிஜிட்டல் ஒன் இந்தியா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட். இது வந்து 100% ஜென்யூனான வெப்சைட். அதுவும் இல்லாம பேமெண்ட் மெத்தட்ல கிளியரா இருக்கு. ஓகே. நம்மளோட சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க.